ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டண்ட்டாக ஒரு பர்ஃபி செய்யலான்னு ரொம்பவே ஆர்வமாக ட்ரை பண்ணேன். பட் எனக்கு கடைசியில் சொதப்பல் தான் ஆச்சு. பாருங்கள், எனக்கு வந்து செட்டே ஆகாமல் இந்த மாதிரி தூளாகவே தான் இருந்துச்சு. அந்த சொதப்பல் வீடியோவை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு மிக்சர் ஜாரில் வந்து 2 ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். அதே ரேஷியோவில் வந்து 2 ஸ்பூன் வந்து வறுத்த வேர்க்கடலை சேர்த்து தோல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா 2 ஏலக்காய், சுகர் வந்து பார்த்திங்கன்னா நான் 1/2 கப் சுகர் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம சேர்த்த பேட்டர் எல்லாத்தையும் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் வந்து எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணேன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ரேஷியோ கம்மியாக அதிகமாக போட்டேனான்னு தெரியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் வந்து 2 ஸ்பூன் கீ சேர்த்துட்டு நம்ம பவுடராக அரைச்சி வச்சதை இதில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணினே இருக்கணும். கட்டிலாம் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கிண்டினே இருக்கணும். என்னோடய தாட் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து கீ வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துருக்கணுமோ. இப்போ வந்து பாருங்கள், எனக்கு வந்து ட்ரையாக தெரியுது. கீ சேர்த்தா தான் நல்லா நம்மளுக்கு கெட்டியாகி நம்மளுக்கு வந்து அது ஷேப் கொடுக்குமான்னு எனக்கு தெரியல. இப்போது ஒரு பிளேட்டில் வந்து கீ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இப்போ வறுத்து வச்சோம்ல, அது எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு மேலே வந்து கொஞ்சமாக நான் நட்ஸு சேர்த்துருக்கேன். நம்ம வந்து கொஞ்ச நேரம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம வந்து அதை அப்படியே விட்டாவே நம்மளுக்கு வந்து நல்லா அது கட் பண்ணால் நல்லா ஷேப் வரும். பட் ஆனால் எனக்கு வரலை. என்ன மிஸ்டேக் பண்ணேனோ எனக்கு தெரியல. பாருங்கள், எனக்கு செட்டே ஆகலை. இந்த மாதிரி தூளாகவே தான் இருந்துச்சு. மறக்காமல் உங்களோட ஐடியாவை கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.